மார்னிங் எல்லாருக்கும் எனர்ஜிக்கான பவர்ஃபுல்லான ஒரு காலை வணக்கம். என்ன பவர்ஃபுல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கே அடிக்கடி தமிழ்நாட்டில் கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால தான் பவர்ஃபுல்லான குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 800 crores பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதாவது 800 கோடி பேர். இந்த 800 கோடி பேர்ல யாருடைய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்டோட ஒத்து போகுமா? அதாவது கைரேகை. ஏன்னா உங்கள் டிஎன்ஏ கூட இந்த உலகத்தில் உள்ள வேறு யாரு கூடயும் கம்பேர் ஆக முடியாது. சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுதுமா? இந்த உலகத்தில் பூமியில் வாழ்ந்த மில்லியன் கணக்கான மக்களாகவும் இனிமே பிறக்கிற கோடிக்கணக்கான மக்களையும் உங்களை அது மாதிரி அச்சு அசலாக இன்னொருத்தர் பிறக்கவே மாட்டாங்களாம். நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு லிமிட்டட் எடிஷன். சூப்பராக இருக்குல்ல கேட்குறது? ஆனால் இவ்வளவு ஸ்பெஷலான நாம் தினமும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? அவன் என்னை விட அழகாக இருக்கான், அவங்க என்னை விட சீக்கிரமாக கார் வாங்கிட்டாங்க, அவங்க என்னை விட பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அடுத்தவங்க கூட ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடவுள் யுனிக்காக அது லிமிட்டட் எடிஷனாக படைச்ச நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணியே நம்ம மதிப்பை குறைச்சி நம்மளே ஜீரோ ஆக்கிக்கிறோம். முந்தா நேற்று நான் நேரத்தை பற்றி சொன்னேன். நேற்று கழுகோட அதோடைய குவாலிட்டியை பற்றி நான் சொன்னேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். நம்மளை எப்போவுமே அரிச்சிட்டு இருக்கிற கம்பேரிசன் பண்ணுற ஒரு சைலண்ட் கில்லரை பற்றி தான் நான் பேச போகிறேன். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம நிம்மதியை இழந்து போன அந்த நிம்மதியை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்குலாம் நிறைய பேருக்கு கதை பேசுறதும் கதை கேட்கறதும் பிடிக்கும் தான். இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான், கொஞ்சமாக கேட்டுக்கோங்க, ஒரு ஃபன்னாக இருக்கும். நம்மளோட கதையோட ஹீரோ பேர் கதிர். ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஒரு பையன், ஒரு ஐடி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கார். கை நிறைய சம்பளம், அழகான குடும்பம், அன்பான மனைவி, சூப்பரான பிள்ளைங்க, அம்மா அப்பான்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் கதிருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது. அது என்ன தெரியுமா? மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி பார்க்குற வியாதி. ஒரு நாள் காலையில் கதிர் அவனோட 5 வருஷ பழைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். பைக்கு கரகரகரன்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஒரு 4-5 கிக் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் அப்படின்றது கேட்குது. பட் இருந்தாங்க, இது ஸ்டோரி அப்படியே கேட்டுவாங்க. அப்போ தான் அவன் வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்கிது. அதுவும் பிராண்ட் நியூ, ஒரு சூப்பர் காரு. அதுலேருந்து ஒரு ஆள் இறங்குற பார்த்தா கதிரோட காலேஜ் மேட்டு விவேக்ன்ற ஒரு கேரக்டர். காலேஜில் விவேக் எப்படி இருந்தான் தெரியுமா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர் வச்சுருப்பான், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஸர் திட்டாத நாளே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவன் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து கோடியில் பிஸ்னஸ் பண்ணுற பலன்னு காரில் இறங்குறான். விவேக் கதிரை பார்த்துட்டு, ஹே கதிர் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன இன்னும் அதே பைக்கில் தான் போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. டைம் கிடைச்சா நம்ம ஆஃபீஸ் கிட்டவா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சாதாரணமாக தான் சொல்லிட்டு போனான், அவ்வளோதான். நம்ம கதிர் அந்த விவேக் ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் கதிருக்கு மைண்டில் அதே தான் ஓடுது. ஃபுல் டே காலி. அவன் எப்படி இப்படி சம்பாதிச்சிருப்பான்? விவேக்குக்கு அவன் ஒன்றுக்குமே உதவாதவன் ஆச்சு, அவன் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இவன் காருக்கு போகிறான். நான் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட், ஆனால் நான் இன்னைக்கு 9 to 5 ஜாப்ல அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தனக்குள்ளே அவன் நொந்துக்கிறான். நம்ம நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம் இல்லையா? எதையாவது ஒன்று பார்த்தா ஒரு ஃபுல் டே அதை பற்றியே தான் யோசிப்போம். அவன் எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நம்மளுடைய அன்னையோட ஹாப்பினஸை கூட நம்ம மறந்துடுவோம். இப்படி அவனுக்கு ஒரு வாரம் போயிட்டே இருக்கு. கதிருக்குள்ள என்ன சொல்ற பொறாமையும் அந்த ஏக்கமும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மச்சான் நீ ஃப்ரீயா இருக்கியா, இன்னைக்கு வாடா நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படின்னு கேட்குறான். உடனே விவேக்கு இவன் என்ன கேட்க போறானே தெரியாம, ஓகே வா, ஸ்டார்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணி காஃபி சாப்பிட்றாங்க. கதிர் அங்கே போய் 2 பேரும் உட்காந்து காஃபி சாப்பிட்ற. விவேக் பயங்கர ரிச்சா அப்படியே சூப்பராக உட்காரான். ஆனால் கதிர் டைரெக்டாக விவேக்கை பார்த்து கேட்குறான், எனக்கு ஒரு உண்மை தெரியணும், காலேஜில் நீ எப்படி இருந்தேன்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனா எப்படி சாத்தியமாச்சு? எனக்கு என்ன குறைச்சல், ஏன் உனக்கு மட்டும் கடவுள் இப்படி பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி டப்புன்னு அவன் மனசில் உள்ள அந்த ஆதங்கம், அந்த ஒரு வாரத்தோட அந்த ஆதங்கத்தை கொட்டிட்டான். விவேக் சிரிச்சுட்டே அந்த காஃபியை குடிச்சிட்டே கேட்டான், நீ என் காரை பார்த்த, என் பணத்தை பார்த்த, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நான் கொடுத்த விலையை நீ பார்த்தியா அப்படின்னு. கதிருக்கு புரியவே இல்லை. விலையா?
என்ன விலை அப்படின்னு கேட்டான். விவேக் தன்னோட ஃபோனை எடுத்துட்டு கதிர்கிட்ட சொல்கிறான், ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா கதிர் ஆடி போயிடறான். ஏன்னா விவேக்குக்கு ஒரு ஒரு தீவிரமான ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்குது. அதுக்கான கை நிறைய ஒரு மாத்திரை சாப்பிட்றான். அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் அதில் இருக்குது. அப்போ விவேக் சொல்கிறான், கதிர், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்போ ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் உழைச்சேன். சாப்பாடு கிடையாது, ஃபேமிலி கிடையாது, நிம்மதி கிடையாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட விளைவு தான் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு இந்த நோய் வந்துடுச்சு. இன்னைக்கு என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது. ஆனால் என் பொண்ணு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட என்னால் அங்கே போக முடியாது. ஏன்னா நான் அந்த டைமில் வேறொரு இடத்துல மீட்டிங்கில் இருப்பேன். ஏன்னா அந்த கிளையன்ட் மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா என் கீழே ஒர்க் பண்ணுற 500 பேருடைய வேலை வந்து கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நிம்மதியான லைஃபே கிடையாதுரா. ஆனால் நீ 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது 7 மணிக்கெலாம் உன் குழந்தைய தூக்கிட்டு பார்க்குக்கு போகிற, நிம்மதியாக உங்கள் அம்மா சமைச்சது சாப்பிட்ற, உன் மனைவி கூட நிம்மதியாக மனசு விட்டு பேசுகிற, உனக்கு பிடிச்ச பாடல்களை கேட்குற, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் கூட பண்ணிட்டு இருக்க, நல்ல நிம்மதியாக தூங்குறல. இந்த ஒரு நாள் நிம்மதிக்காக நான் என்னுடைய மொத்த சொத்தை கூட உனக்கு கொடுக்க தயாரா அப்படின்னு சொன்னதுமே விவேக் வந்து கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு சொல்கிறான். இப்போ கதிர்கோட மனசு அப்படியே பாரமாயிடுச்சு. இப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா, ஏன் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு கதிர் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு மாயாஜாலம், அதாவது அடுத்தவங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மாயாஜால உலகத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வெளியில் பார்க்குறவங்க எல்லாம் அவங்களுடைய ஹைலைட்ஸை மட்டும்தான் காட்டுறாங்க. அதாவது அவங்களுடைய சந்தோஷமான வந்து ரொம்ப பளபளப்பான பக்கங்களை தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய கடன் பிரச்சனை, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டை, அவங்களுடைய தூக்கம் இல்லாத இரவுகள், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏதாவது காட்டுறாங்க. மேபி நீ கேட்கலாம், ஒரு சிலர் கான்டென்ட்டுக்காக காட்டுவாங்க, அது சும்மா உண்மைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தவங்களுடைய அந்த பளபளப்பான அந்த 15 செகண்ட்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையோட 24 ஹவர்ஸை கஷ்டங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவனுக்கு மட்டும்தான் இவ்வளவு நல்லது நடக்குது, நமக்கு ஏன் இப்படி இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா? நிம்மதியாக படுத்தா தூங்குறீங்களா? உங்களை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கா? அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் தாங்க கோடீஸ்வரன். உங்களுக்கு மிஞ்சினது யாருமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரங்க கை நிறையா பணம் இருந்தும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றது கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல், மாத்திரை போட்டுக்கிட்டு, தூக்கம் வராமல், குடும்பம் நல்லா இல்லாமல் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அடுத்தவன் ஜெயிக்கிறானா அதுக்காக அவன் என்ன விலையை கொடுத்துருக்கான்றதுன்னு அர்த்தம். அவனுடைய உழைப்பாக இருக்கலாம், இல்லை அவனுடைய இழப்புக்கோ கிடைச்ச பரிசா வேணா அது இருக்கலாம். அதை பார்த்து ஏங்க நீங்கள் நிம்மதி இழக்கிறீங்க? ஏன் பொறாமப்படுறீங்க? அவன் கார் வாங்கிட்டானா, அவன் நம்ம ஏன் இன்னும் பைக்கில் போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பைக்கில் அந்த முன்னாடி உட்கார வச்சுட்டு காற்றுல பறந்து போகிறீங்கள, அந்த சந்தோஷம் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின ஏசி ஆன் பண்ணிட்டு போகிற அந்த காரில் டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு போகிற பிஸ்னஸ் மேனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. புரியுதா? வாழ்க்கையில் கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாழ்க்கைன்றது எப்படி சொல்கிறது, ஒருத்தர் முந்திட்டு ஓடுற ரேஸ் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ட்ராக்கில் தான் ஓடிட்டுருக்கோம். சரியா? சூரியன் அதாவது சன் காலையில் பிரகாசிக்குது, மூன் சந்திரன் வந்து நைட்டு வந்து பிரகாசிக்குது. ரெண்டுமே அழகு தான், ரெண்டோட லைட்டாக தான் அழகு, மூணோட லைட்டும் அழகாக தான் இருக்குது. ஆனால் அது டைமில் தான் அந்த டைமோட வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள டைம் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் அடுத்தவங்க ட்ராக்கை பார்த்துட்டு உங்களுடைய வேகத்தை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியுதா? அதுதாங்க இந்த உலகத்தில் பெரிய பெரிய சக்ஸஸ்ங்க. இனிமேல் யாருடைய சக்ஸஸை பார்த்து அடடா சூப்பராக இருக்கு அப்படின்னு மனசார பாராட்ட கற்றுக்கோங்க. அதே செகண்டில் உங்கள் ஃபேமிலி, உங்கள் கரியர் மேலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்தவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. என்னைக்கு நீங்கள் அதை நிறுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் லைஃப்பில் ஒரு பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஏன் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் இந்த உலகத்தோட ஒரு லிமிட்டட் எடிஷன். உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது.
இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுது தானே? இனிமே யாரை பார்த்தும் சரி வயிறு எறிகிறது, பொறாமப்படுறது, இல்லை கோவப்படுறது, கத்துறது, வீட்டில் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான், வீட்டில் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, மிதிக்கிறது, முதுகுல குத்துறது, பொறாமையாக பேசுறது எதுவுமே பண்ணாதீங்க. இனிமே சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். யாரையும் பார்த்து போட்டி போட்டு உங்களுடைய லிமிட்டெட் எடிஷனோட வேல்யூவை குறைச்சிடாதீங்க. லிமிட்டெட் எடிஷன் எப்பவுமே லிமிட்டெட் எடிஷன் தான். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதோடைய வேல்யூ என்றைக்கும் குறையாது. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.